நீதா நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வடலூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக வடலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் 14ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு நீலாங்கரையில் உள்ள சீமானின் இல்லத்தில் வடலூர் போலீசார் சமன் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சமனில் அவர் வடலூரில் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெரியார் குறித்து அவதூறாக பேசியது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு காவல் நிலையத்திற்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சமனை வடலூர் காவல்துறையினர் இன்று நேரடியாக நீலாங்கரையில் உள்ள சீமானின் இல்லத்திற்கே சென்று அந்த சமனை வழங்கி இருக்கிறார்கள். சீமான் மீது பல்வேறு வழக்குகள் தந்தை பெரியார் தொடர்பாக அவர் பேசியது குறித்து திமுக, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பாக பல காவல் நிலையங்களில் புகார்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக கடலூர் மாவட்டம் வடலூரில் அவர் பொதுக்கூட்டத்தில் பெரியார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் வழக்கு பதிவு செய்து சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி அவர் காவல்துறையினரிடம் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று அந்த சமனில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து வடலூர் காவல் நிலையத்தில் பெரியார் குறித்த அவதூறான பேசியதற்காக சீமான் விசாரணைக்கு ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசிய வழக்கில் சீமானுக்கு வடலூர் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டோம்.